சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. முக்கியமான வரி விட்டிய. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத ஜென்மங்கள் பிறந்தென்ன லாபம். பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாம். இப்படியே 10 நிமிஷம் ஓட்டிடாத, கொஞ்சம் பேசு. ஒரு மனிதன் தன் உடம்பில் போட்டிருக்கும் சட்டையை விட, தன் கையில் வைத்திருக்கும் செல்போனை விட, தன் வங்கி கணக்கில் வைத்திருக்கும் பணத்தை விட சக மனிதனின் கண்ணீருக்கு எப்போது மதிப்பு கொடுக்கிறானோ அன்றுதான் அவன் நாகரிகமான. திருக்குறளில் விருந்தோம்பல் என்று ஒரு அதிகாரமே உண்டு. விருந்தினரை வெளியே நிற்க வைத்துவிட்டு அமிழ்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்பது தமிழரின் பண்புகள். வழிப்போக்கர்களுக்காக கூட வாசல்களை திறந்து வைத்திருந்தான் தமிழன். ஆனால் இன்று கேட்டுக்கு உள்ள வாட்ச்மேனு, கேட்டுக்கு வெளியே வாட்ச்மேனு, கேட்டுக்கு உள்ள நாய், போர்டில் நாய்கள் சாக்கிறது. வீட்டில் ஒரு நாய் தான் இருக்கும். வாட்ச்மேன் மூஞ்சி நாய் மூஞ்சி ஒன்றாவே இருக்கு. சொந்தக்காரன் இருப்பான் பொருள். ஆமா, கொரோனா வந்துச்சு. வந்ததோ வந்துச்சு கொரோனா. எவனா நம்ம வீட்டுக்கு வரானா, இல்ல 5-10 தான் நம்ம கையில தரானா. கொரோனா காசு இல்லாதவருக்கு கொரோனா கூட இல்லாம போச்சு. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது கொரோனா. கைத்தட்டலாம். மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு நினச்சி பார்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அப்போ தான் உண்மையான ஆண்கள் பெண்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டார்கள். கைத்தட்டலாமே. வேலைக்கு சேகாத பெண்கள் வீட்டில் இருக்காங்களே, அவங்களுடைய சூழ்நிலையை அவங்க அப்போ தான் புரிஞ்சுட்டாங்க. என்னாலலாம் 1 மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. நான் நிறைய போலீஸ் அவேர்னஸ்லாம் போகிறதுனால என்னை யாரும் போலீஸார் கேட்க மாட்டாங்க. ஐடென்டி கார்டு இருக்கும், அவங்க எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் தெரிஞ்சதுனால. ஆனால் அப்போ தான் என் பொண்டாட்டி வீட்டு கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.